ஹலோ வணக்கம் தாடூர் மக்களே, இது உங்கள் எம்எல் தொலைக்காட்சி வழங்கும் கல்வியுடி நிகழ்ச்சி. ஒவ்வொரு மாலை பொழுதில் சிறப்பு விருந்தினர் நம்ம சேனலுக்கு வருகை புகுந்து ஒரு தலைப்பை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுடைய தலைப்பு என்னென்னு பார்த்தோம்னா யோகா பற்றி நம்மக்கிட்ட பேச மேடம் சங்கீதா மேடம் அவர்களை வந்து நம்ம சேனலுக்கு வந்து வருகை புகுந்துருக்குறாங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட பேர் சங்கீதா. நான் மனவளக்கலை யோகாவில் டிப்ளமோ இன் யோகா, பிஏ யோகா, எம்ஏ யோகா முடிச்சிருக்கேன். இந்த மனவளக்கலை யோகாவில் பார்த்தீங்கன்னா 17 வருஷமாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன், பேராசிரியராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். ஓகே மேம், அதாவது 17 வருஷமாக மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் படித்து பேராசிரியர்னு சொல்லுவாங்க. நீங்கள் யோகாலே நீங்கள் வந்து பேராசிரியர் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க. ஆமாங்க. ஓகே மேம், சூப்பர் மேம். மேம் இப்போ வந்து யோகா வந்து சொல்கிறேன் மேம். இப்போ யோகா வந்து சொல்லப்போனால் இப்போ நம்ம நாட்டிலேருந்து தான் ஃபஸ்ட்டு வந்து போனதாக வந்து சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம முன்னோர்களே பார்த்திங்கன்னா இந்த யோக கலையே கண்டுபிடிச்சிருக்காங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த யோகக்கலை இருக்குது. ஆனால் வந்து அது பதஞ்சலி முனிவர் அப்படின்றவர் தான் யோகக்கலைக்கு வடிவமைத்து நமக்கு எளிமையான முறையில் எப்படியெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும் அப்படின்ட்டு ஒரு 8 ஸ்டெப்ஸை கொடுத்து நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. இது பார்த்திங்கன்னா சித்தர்கள், பழங்காலத்தில் சித்தர்கள் ஞானிகள் கண்டுபிடித்த கலை தான். இதுதான் மற்ற நாடுகளுக்கும் யோக கலையாக பரவி இருக்குது. பட் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கலை பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னாடி காலகட்டத்தில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் உடல் உழைப்பு அதிகமாக இருந்தது. அதனால அவங்களுக்கு இந்த யோகக்கலை தேவைப்படலை. அப்புறம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோம். அதனாலையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய லெசன்ஸ் வந்து அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியிலே கிடச்சிது. அந்த மனப்பக்குவம், உடல் பக்குவம் எல்லாமே அந்த அவங்களுடைய வாழ்க்கை முறையிலேருந்தே கிடைச்சதுனால அவங்க அதிகமாக அதில் கொண்டு போகல. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்திற்கு, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே சிங்கிள் பேரண்டிங்காக இருக்காங்க, இல்லைன்னா சிங்கிள் சைல்டு அப்படின்ற முறையில் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த யோகக்கலையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இப்போது காலகட்டத்திற்கு அவசியமாக இருக்குது. ஏற்பட்டிருக்கு. ரொம்பவே கூட்டு குடும்பம்ன்றது இப்போ வந்து பார்க்குறதே ரொம்ப வந்து ரேராக போயிடுச்சு. கண்டிப்பாக, அதனால் அது தேவைப்படும். ஓகே மேம். இப்போ அந்த மாதிரி அவங்க தனியாக சிங்கிள் பேரண்ட்டோ இல்லை சிங்கிள் சைல்டோ வளரும் போது அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இப்போ அவங்களுக்கு மட்டுமே இல்லை, பொதுவாக இப்போ ஓடிட்டுருக்க எல்லாருக்குமே அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் மைண்டாகவே எல்லாருமே ஓடிட்டுருக்கோம். கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு யோகா எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தது. அவங்களுக்கு வந்து பொறுப்பு, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கறது, எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு விஷயங்களை கற்றுப்பாங்க. இப்போ நம்ம யாராச்சும் ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா கூட, வீட்டுக்கு வந்தாங்கன்னா கூட அவங்கள பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது, அவங்க ஏதாச்சும் கொண்டு வந்தாங்கன்னா கூட திங்ஸை வச்சுட்டு அது உடனே இல்லாமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்ற வரைக்கும் அது பொறுமையாக இருக்கிறது, அப்படிலாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிங்கிள் சைல்டு, சிங்கிள் பேரண்ட் அப்படின்னும் பொழுது எந்த ரிலேட்டிவ்ஸும் எல்லாமே பிஸியாக இருக்காங்க. யார் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றது கூட தெரியாத நிலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி குழந்தைங்க. அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பேரண்ட் கூட ஏதாச்சும் வாங்கிட்டு வராங்கன்னா, நீ சாப்பிடு, நீ நல்லா இரு அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய இதை கூட இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு சாப்பிடுன்ற ஒரு பழக்கத்தையே கொடுக்கறதில்ல. ஏன் அப்படின்னா அது வந்து தான் குழந்தை நல்லா இருக்கட்டும் அப்படின்ற நிலைக்கு அவங்க யோசிக்கிறாங்க. பட்டு முன்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்ந்து வாழ்ந்தாங்க. அந்த சூழல் வந்து இப்போது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அன்பு இருக்கட்டும், ஒரு அரவணைப்பு இருக்கட்டும், அவங்க மேலே கேர் எடுத்துக்கிறதுக்கு இருக்கட்டும். பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸும் வந்து உழைக்கிறதுக்கு போயிடுறாங்க. அவங்களும் வந்து ஏர்னிங் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். லைஃப்பில் வந்து பணம் ஒரு முக்கிய அம்சமாக போயிடுச்சு. அதனால் குழந்தைங்களை கவனிக்கிறது, அன்பு செலுத்துறது கூட குறைஞ்சி போயிடுச்சு. அப்போ பார்க்கும்பொழுது நமக்கு கண்டிப்பாக இந்த யோகா அவசியமாக இருக்குது. ஓகே ஓகே. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு அப்படின்றது நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ எங்களை மாதிரியோ இல்லை நடுத்தர வயது இருக்கவங்களுக்கோ இப்போ ஆஃபீஸில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், இல்லை வெளியில் ஒரு பிரச்சனை ஒரு ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் மைண்டோடு சுற்றிட்டு இருக்கவங்க வந்து எந்த மாதிரி இந்த மாதிரி யோகாலாம் நம்ம பண்ணால் ரிலீஃப் ஆகிறதுக்கு வழி இருக்கணும்?
கண்டிப்பாங்க சார். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ல தான் லைஃப் போயிட்டுருக்கு. எடுத்ததுக்கு எல்லாமே டென்ஷன், ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்கிறோன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் செய்கிறோம். குழந்தைங்களும் அப்படி தான் எதிர்பார்த்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ பேரண்ட்ஸுக்கிட்ட எது கேட்டாலுமே உடனே கிடைச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. கிடைக்கல அப்படிங்கும்போது உடனே ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக்குறாங்க. அதே மாதிரி தான் பெரியவங்களாகிய நாமளும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செயல்பாடில் இறங்குறோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து எதிர்பாராத விதமாகவோ சூழ்நிலை காரணமாகவோ அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உடனே ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாயிடும். ஆமா, எதிர்கொள்ளக்கூடிய பக்குவமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் ரொம்ப குறைவான நிலையில இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம எதுவா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற பக்குவ நிலை நம்ம கிட்ட இல்லை, அந்த அவேர்னஸ் இல்லை. ஓகே, நம்ம இதை செய்கிறோம், ஆனால் அது கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி நம்மளோட எஃபர்ட் போடுவோம் அப்படின்ற நிலைக்கு மனப்பக்குவத்துக்கு இல்லை. செய்கிறோம், உடனே நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற மனநிலையில தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் வேர்ல்டாக ஓடிட்டு இருக்காங்க. நிறைய உடல் உழைப்பு கொடுக்குறாங்க ஒரு சில பகுதிகளில், ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பே இல்லாமல் இருக்காங்க. அதனாலையும் நமக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலம் பாதிக்கப்படுது. அதனாலையும் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம போக்கிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எஃபர்ட்டை கொடுக்கணும், ஆனால் எதிர்பார்ப்பு என்பது இருக்கக்கூடாது. நடந்தால் நல்லது, நடக்கலைன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, அப்படி கொண்டு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ முடியலையா, இன்னொரு முயற்சி போடுவோம் அப்படின்னு முயன்று நம்ம வெற்றி பெற்றோம்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து இடமே வாய்ப்பே இல்லாமல் போயிடும். ஓகே ஓகே. இப்போ அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு யோகா வந்து ரொம்பவே ஒரு கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ் பக்குவத்தை வந்து கொடுக்கும். கண்டிப்பாங்க சார். இந்த யோக கலையை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃபை எப்படி கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம செய்யும் பொழுது நமக்குள்ளாகவே நமக்கே தெரியாமல் நமக்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கையை வளர்க்குது. தன்னம்பிக்கையை கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஓகே, நம்மளால இப்போ முடியலனாலும் அடுத்த டைம் நம்ம முயற்சி பண்ணி வெற்றி பெறலாம் அப்படின்ற மனப்பக்குவத்துக்கு வரும் பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் கிடைக்குது. இன்னொரு விஷயம், ஏதாச்சும் நம்ம எதிர்கொள்ள முடியாத, ஃபேஸ் பண்ண முடியாத லெவலுக்கு நம்ம சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னா கூட நம்ம நிதானமாக ஆராய்ந்து இது எதனால் வந்திருக்கு, இதை எப்படி ஓவர் கம் பண்ணி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற சொல்யூஷன் கொடுக்கறதுக்கும் இந்த யோக பயிற்சி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. சூப்பராக சொல்லிட்டீங்க. அதாவது நான் கேட்டது என்னன்னா வெறும் யோகா மட்டும் தான் கேட்டேன். நீங்கள் வாழ்க்கையில் இப்படி இருந்தாலும் ஏற்றுக்கணும் பக்குவமும் வேணுன்றது. கண்டிப்பாங்க சார். இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு இதை கணிச்சு நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நேர மேலாண்மை ரொம்ப முக்கியங்க. நேர மேலாண்மை இல்லாததுனாலையும் நமக்கு இப்போ ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஏன்னா இப்போ காலையில் ஒரு ஆஃபீஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடியே செய்யக்கூடிய வேலைகளுக்கு தகுந்தாற் போல் நம்ம டைமை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக வந்து அந்த ஒர்க் செய்கிறதுக்கு போக முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் காலதாமதம் ஆயிடுச்சுன்னா கூட கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோங்க, எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டு அவசரமாக போகும்போது அதுவும் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகுது. அப்போது நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நேர மேலாண்மையும் ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்திங்கன்னா திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். திட்டமிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திட்டமிட்டு செயல்பட்டோன்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இங்கே இடமே இல்லைங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ஏன் நம்மக்கிட்ட அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றா முன்னாடி நடந்த விஷயங்களை வச்சு நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கோம், இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றி நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்கோம். நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையே நம்ம வாழவே மறந்துடுறோம், யோசிக்கிறது கூட இல்லை. அப்போது இறந்த காலத்தை பற்றி நினைக்கணும், பட் அது அனுபவமாக எடுத்துக்கிட்டு ஒரு பாடமாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். வருந்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது. எதிர்காலமும் வேணும், அதுவும் எப்படின்னா ஒரு பிளானிங்காக, ஜஸ்ட் பிளானிங்காக இருக்கணும். நிகழ்காலத்தை பற்றி நம்ம யோசித்தோன்னா
இறந்த காலத்தை வச்சு நிகழ்காலத்தை யோசிச்சோம்னா எதிர்காலம் என்பது நமக்கு சிறப்பாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கும். சூப்பர் சூப்பர். இப்போ வந்து எல்லாருக்குமே இப்போ நீங்கள் முன்னவே சொன்ன மாதிரி உடல் உழைப்பு வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு சொன்னீங்க. அதனால் இப்போ டிசீஸ் நோய்களும் வர ஆரம்பிச்சிடுச்சு. கண்டிப்பாக ரொம்பவே இப்போது முன்னெல்லாம் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல் போகிறவங்களுடைய இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ரேராக இருக்கும் கேட்கும் போதே. இப்போ யாரை பார்த்தாலும் இப்போ ஒரு உடம்பு சரியில்லை ஒரு அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம யோகா வந்து எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்? இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைந்து போயிடுச்சுங்க. நிறைய பார்த்திங்கன்னா கேட்ஜெட்ஸ் யூஸ் இருக்குது. மொபைல், டிவி, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் கூட பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லாத்துக்கும் வந்து மெஷின் வந்துடுச்சு. பட்டன் ஆன் பண்ணால் போதும், சுவிட்சு தட்டினா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடுது. முன்னாடி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி எடுக்கணும் அப்படின்னா கூட கொஞ்சம் தூரம் நடந்து போவாங்க, கிணத்துல தண்ணி சேர்ந்துவாங்க, அது ஒரு எக்ஸசைஸாக இருந்தது. ஆனால் இப்போ பைப்பை திருப்பினா தண்ணி வந்துடுது. அப்படி பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணணுன்னா கூட எழுந்திரிச்சு போய் ஆன் பண்ணாங்க. இப்போ பட்டன் ரிமோட் தட்டுனா ஆன் ஆயிடுது. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமாக வளர்ந்துருக்கு. பட்டு நம்ம உடல் நலத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது பின்னோக்கி போயிருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது விஞ்ஞான முறை வளர்ந்ததுக்கு தகுந்தாற் போல எல்லா விஷயங்களும் டெவலப் ஆயிடுச்சு. நம்ம உடல் நலம் அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் பின்னோக்கி போகிறது அப்படின்றது வந்து பெரிய விஷயமா இருக்குது, நோய்களுக்கு அடித்தளமாக இருக்குது. எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. இப்போது எங்கேயாச்சும் கடைக்கு போகணும், ஒரு காய்கறி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கூட முன்னாடியெல்லாம் நடந்து போவோம், இல்லைன்னா சைக்கிளில் போவோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் தான் போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உடல் உழைப்புன்றது குறைஞ்சி போச்சு. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்புகளும் இயக்கத்துக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏதாவது ஒரு உறுப்பு தான் அதிகமாக வேலை செஞ்சிட்ருக்கு. ஒன்றா மூளை, இல்லைன்னா கண்கள், இல்லைன்னா கைகள், இப்படி தான் ஏதாவது ஒரு உறுப்புக்கு அதிகமாக வேலையும் மற்ற உறுப்புகளுக்கு வந்து குறைந்த வேலையும் கொடுத்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது எல்லா உறுப்புகளும் இயக்கத்திற்கு இல்லாத பொழுது பார்த்தீங்கன்னா உடலில் பார்த்தீங்கன்னா ஓட்டங்கள், அந்த 3 ஓட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இந்த ஓட்டங்களில் பாதிப்புக்குள்ளாகுது. அந்த ஓட்டங்கள் பாதிப்புக்குள்ளாகும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நோய் வருது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதிக உடல் உழைப்பும் பார்த்தீங்கன்னா நோய் உண்டாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா அது அதிக உழைப்பு இருக்கும் பொழுது எந்த கருவியை எந்த உடல் உறுப்புகளை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அந்த உறுப்பு வந்து பாதிப்புக்குள்ளாகுது. எந்த உறுப்பை வந்து அதிகமாக பயன்படுத்தலையோ அந்த உறுப்புகளும் பாதிப்புக்குள்ளாகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த யோக முறையை நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த உடற்பயிற்சி, சிறிய சிறிய உடற்பயிற்சிகள், அது இல்லாத ஆசனாக்கள், இப்படியெல்லாம் ஆசன முறைகள் இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு எல்லா உறுப்புகளும் சீரான வகையில் இயக்கம் பெறுது. அது மட்டும் இல்லாமல் அந்த எல்லா உறுப்புகளும் இயக்கம் பெறுவதன் மூலமாக நமக்கு இந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் என்பது தடையில்லாமல் சீராக கிடைக்கும் பொழுது நமக்கு நோய்கள் இருந்து குறைச்சிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா உடல் நலத்திலையும் நம்ம பாதுகாத்துக்கலாம். மேம், இப்போ டிசீசஸ் பற்றி நீங்கள் நோய் வர்றதை பற்றி நீங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கம், அப்புறம் 2வது நம்மளுடைய எண்ணங்கள், இது சம்மந்தமாகவும் இருக்குல்ல மேம்? கண்டிப்பாங்க சார். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது நம்மளுடைய எண்ணங்கள் தான். நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்தாற்போல தான் நம்மளுடைய செயல்பாடுகள் நிகழ்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் சிறப்பாக இருக்குது, அப்போ உடல் நலம் பாதிக்கப்படுறதில்ல. அதே நமக்கு எண்ணங்கள் வந்து நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் பொழுது நமக்கு கண்டிப்பாக அந்த எண்ணங்களுக்கு தகுந்தாற்போல் உடலில் ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு கண்டிப்பாக உடல் நலம் பாதிக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யோக முறையில் பார்த்தீங்கன்னா தியானம் செய்யும் பொழுது மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெடிடேஷனில் நிறைய முறைகள் இருக்குது. இது செய்யும் பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நிலையிலிருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா
ஐந்தறிவு உயிரினமான விலங்குகள் பார்த்தீங்கன்னா உணவு முறையில ஆகட்டும், வாழ்க்கை முறையில ஆகட்டும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கு. எந்த நோய்கள் வந்தாலும் எந்த ஹாஸ்பிட்டல்ஸும் போகிறதில்ல, எந்த மெடிக்கல் ஷாப்பும் போகிறதில்ல. அது தன்னைத்தானே வந்து சரிப்படுத்திக்குது. ஆனால் மனிதன், 6 அறிவு கொண்ட மனிதன் மட்டும்தான் உடல் நலத்திலையும் சரி, மன வளத்திலையும் சரி பாதிப்புக்குள்ளாக்கிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் உணவு முறையிலையும் நம்ம பார்த்தீங்கன்னா சரியான முறையில் கடைபிடிக்காம நிறைய நோய்களை உண்டாக்கிக்கிட்டு ஒவ்வொரு தெருவுக்கும், ஒவ்வொரு தெருமுனைக்கும் ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்பு, ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்ட்டு அதிகமாயிடுச்சு. இப்போ அது சரிப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக உணவு முறையிலையும் நம்ம சரியான வகையில் நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவுகளும் சரியான முறையில் இல்லை, ஜங்க் ஃபுட் ஆயிடுச்சு. இப்போ நிறைய ஜங்க் ஃபுட்டு, நிறைய டேஸ்ட்டுக்காக நிறைய கடைகளில் போய் சாப்பிடக்கூடிய நிலை வந்துருச்சு. வீட்டு உணவுகள் யாரும் அதிகமாக எடுத்துக்கிறது கிடையாது. காய்கறிகள், கீரைகள் யாரும் வந்து லைக் பண்ணுறது இல்லை. எல்லாமே வந்து டேஸ்டாக இருக்கா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ரசாயனங்கள் நிறைந்த உணவுகளை தான் எடுத்துக்க பார்க்குறாங்களே ஒழிய உடல் ஆற்றலுக்கு, உடல் சத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவு முறைகளை யாரும் லைக் பண்ணுறதில்ல. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற மெத்தடே பார்த்தீங்கன்னா நிறைய தப்பாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். பேசாமல் சாப்பிடணும், உதடுகளை பிரிக்காமல் சாப்பிடணும், அப்புறம் எண்ணங்களை வந்து உணவின் மீது கொண்டு சாப்பிடணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இல்லை. சாப்பிட்றோம், டிவி பார்த்துட்டே சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்டோன்னே தெரியல, என்ன தட்டில் இருந்ததுன்னு தெரியல, எவ்வளோ நேரம் சாப்பிட்டோன்றதும் தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்புறம் பேசிட்டே சாப்பிட்றோம். அப்போ பார்த்தீங்கன்னா உதடுகளை பிரித்து நம்ம சாப்பிடும் பொழுது வெளியே இருக்கக்கூடிய காற்று நம்மளுடைய எச்சிலில் போய் கலந்ததுன்னா, அந்த சலைவால போய் கலந்ததுன்னா அது டேமேஜ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இந்த சலைவா தான் நம்மளுடைய உணவை டைஜஷன் பண்ணுறதுக்கான பார்ட்டை வந்து மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த இதில் அது டேமேஜ் ஆகும் பொழுது அதோட கலந்து உள்ள அனுப்பக்கூடிய அந்த உணவும் என்ன ஆயிடுதுன்னா டேமேஜ் ஆயிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா முழுமையான ஆற்றலாக அந்த உணவுல இருந்து நமக்கு கிடைக்காம போயிடுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த உடல் உழைப்பு வந்து சரியான முறையில் இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா உடல் கழிவுகளும் சரியான முறையில் வெளியேற்றம் அடையாமல் இருக்கிறதும் நோய்களுக்கு அடித்தளமாக இருக்கு. ஓகே, சூப்பராக யோகாவை என்ன பண்ணலாம் கேட்டு நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தையும் சேர்த்தே வந்து இதோட சொல்லிட்டீங்க. மேம், இப்போ இந்த யோகா முறைகள்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. யோக முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எளிய முறை உடற்பயிற்சி அப்படின்ருக்கு, ஃபிசிக்கல் வார்ம் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசன முறைகள் இருக்குது. அப்புறம் வந்து தியான பயிற்சிகள் இருக்குது. அப்புறம் மூச்சு பயிற்சிகள் இருக்குது. முத்ரா பயிற்சிகள், கைகள் மூலமாகவே, விரல்கள் மூலமாகவே வைத்து இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜியை வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த முத்ராஸ் என்ற பயிற்சிகள் இருக்குது. ஓகேங்க. இப்போது எளிமையாக தினமும் ஒருத்தர் வந்து இதை வந்து இந்த பண்ணாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெஃபர் பண்ணுறது எதுவும்? கண்டிப்பாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில், அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, 4லேருந்து 6 இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்மிக் எனர்ஜி ஃபியூராக இருக்கும். தென் அப்போது வந்து கழிவுகள் வெளியேற்றக்கூடிய நேரமும் கூட. அப்போது கழிவுகள் வெளியேறின உடனே நம்ம இந்த யோக பயிற்சிகளை, இந்த உடற்பயிற்சிகளை, ஆசனாசு செய்யும் பொழுது, தியான பயிற்சிகளை செய்யும் பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான எனர்ஜி போதுமானதாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபியூர் எனர்ஜி வந்து நமக்கு அதிகமான வகையில் நமக்கு ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய எபிலிட்டி கிரியேட் ஆகுது. ஓகே மேம், இப்போது மெடிசன்ஸு, டாக்டர்ஸு இவங்களால கூட க்யூர் பண்ண முடியாது, தீர்க்க முடியாத சில வியாதிகள், சில இதை வந்து யோகா மூலயமா க்யூர் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மையாகவும் அது மாதிரி பண்ணலாமா? கண்டிப்பாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகுறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் போய் தான் ஆகணும். மற்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம உடல் ஏற்படக்கூடிய நம்ம செயல்பாடுகளால் பாதிப்புக்குள்ளான விஷயங்கள் அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணலாங்க, நம்ம இந்த பயிற்சிகளை மேற்கொண்டே நம்ம
சரிப்படுத்த முடியும். ஆனால் வந்து அந்த உடல்நிலை பாதிப்பு எவ்வளோ நிலையில் இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல் நாட்கள் எடுத்துக்கும். பட் வந்து முடியும், க்யூர் பண்ண முடியும். பட் தன்னம்பிக்கையோடு செயல்படணும். இதில் வந்து என்ன அப்படின்னா முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து நம்மளுடைய எண்ணங்கள் தான். பாசிட்டிவ் எண்ணம் வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நம்ம செல்களில் நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல தான் நம்ம பாடியில் கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு தகுந்தாற் போல தான் பாடியில் வந்து நோய்களாகட்டும் எதிர்மறை ஆற்றல்களாகட்டும் உண்டாகுதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃபிடெண்ட்டாக நம்ம செய்யும் பொழுது, நம்மளுடைய இந்த உடற்பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா ஆசனா செய்யும் பொழுது, யோகா செய்யும் பொழுது 3 ஓட்டங்களும் ஒழுங்கமைக்கப்பட்டு நோய் எதிர்ப்பாற்றல் அப்படின்ற சக்தி வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இந்த நோய்களை வந்து குணப்படுத்திக்க கண்டிப்பாக முடியும். யோகா வந்து அதுக்கு ஒரு கண்டிப்பாக. ஆமாம், நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் குறைவுபடும் பொழுது தான் நமக்கு நோய்கள் உண்டாகுது. அப்போ நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நோய்கள் வந்து கண்டிப்பாக க்யூர் பண்ணிக்க முடியும். ஓகே. அப்புறம் இப்போ வந்து எல்லாருமே ஆன்மீகம் கோயிலுக்கு போனாலும் கூட, சில பேர் அந்த மாதிரி இடத்துக்கு போனாலும் கூட அவங்க மனது ஒரு அமைதிப்படாமல் வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்களுக்கும் யோகா எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? கண்டிப்பாங்க சார். நம்மளுடைய எண்ணங்களும் உடல் உபாதைகளும் தான் நமக்கு அந்த நாட்டத்திற்கு, ஆன்மீக நாட்டத்திற்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உடல் நலமாகவும் மனம் ஆரோக்கியமாகவும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் சிறப்பாக செயல்பட முடியும், மன அமைதியாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீக நாட்டம் என்பது இயல்பாகவே நமக்கு அமைஞ்சிடும். இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மணி அப்படின்ற பணம் என்ற ஒரு விஷயத்தின் நிலைமை ஓடிட்டுருக்கோம். அப்போ ஓடிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகும் பொழுது நமக்கு வந்து அந்த ஆன்மீக நாட்டம் என்பது அதிகமாக இருக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனமும் பாதிப்புக்குள்ளாகுது. அப்போது மன அமைதி எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போதும் என்ற நிறைவு ஏற்படும் பொழுது தான் மன நிறைவு வரும். அப்போது தியான முறைகள் செய்யும் பொழுதும் மூச்சு பயிற்சி முக்கியமாக பார்த்தீங்கன்னா மனதை ஒழுங்கமைக்கிறதுக்கு முக்கியமாக வந்து இந்த மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதை ஒழுங்கமைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அசைந்து கெட்டது மனம், அசையாமல் கெட்டது உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான எண்ண ஓட்டங்கள் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக நாட்டத்திற்கு தடையாக இருக்குதுங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன்ற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு இந்த ஸ்பிரிச்சுவலாக வந்து நமக்கு மன அமைதி கிடைக்குது. ஸ்பிரிச்சுவலாக போகிறதுக்கு ஒரு போக முடியும். கண்டிப்பாக இந்த யோகா வந்து ரொம்ப கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூச்சை சரிப்படுத்தினாலே நம்மளுடைய மன ஓட்டம் சரியாயிடுங்க. இப்போ எப்படின்னா நம்மளுடைய மன ஓட்டத்தை எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா மனதை எப்பவுமே அடக்க நினைக்கக்கூடாதுங்க. மன எண்ணங்களை அடக்க நினைச்சோம்னா அது ஓட தான் செய்யும். அப்போது அதனுடைய தன்மையை நம்ம உணர்ந்து புரிஞ்சு அறிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மன ஓட்டம் என்ன ஆகுங்க, அந்த புரிதலுக்கு தன்மைக்கு தகுந்தாற் போல் மாற்றம் அடைஞ்சு அப்போது அமைதி நிலைக்கு வந்துடும். அப்போது ஆன்மீக நாட்டம் சிறப்பு. கோ வித் ஃப்ளோ, அந்த ஒரு ஃப்ளோவில் விட்டுறணும். கண்டிப்பாக. ஓகே மேம். அப்புறம் என்னென்னா இப்போ இந்த ஏஜ்டு பர்சன்லாம் இருக்குங்க, அந்த முதியோர், இந்த பெரியவங்க, அவங்களாம் இப்போ இருக்கிற சூழ்நிலை ரொம்பவே அவங்க ஒரு பார்த்தாவே ஒரு முகம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஒரு மனசோர்வாகவும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து யோகா எப்படி மேம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? காரணமும் என்ன அப்படி இருக்கிறதுக்கான காரணம்? இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கை முறை என்பது ரொம்ப ஓடுற சூழ்நிலையில் இருக்கும். கம்ப்யூட்டர் வேர்ல்டு அப்படியே ஓடிட்டுருக்கோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஏர்னிங், பணம் சம்பாதிக்கிறது தான் முழு மோட்டிவேஷனாக நினச்சிட்ருக்கோம். பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால எல்லாமே பணம் சம்பாதிக்கிறத பற்றி அதுக்கு பின்னாடியே ஓடிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கூட இருக்க பெற்றோர்களை கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கு போதுமான நேரம் இல்லாமையினாலையும் அவங்கள வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கான சூழல் ஏற்படுத்தி கொள்ள முடியாத காரணத்தினாலையும் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே அன்பு செலுத்துறதுக்கோ அவங்களுக்கு கவனிக்கிறதுக்கோ உணவுகளை
அவங்க உடலுக்கு தன்மைக்கு தகுந்தாற் போல அந்த வயதுக்கு தகுந்தாற் போல உணவுகளை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாதனாலையும் அவங்களுடைய நிலை அப்படி இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை உருவாக்கலாம் இந்த யோக பயிற்சியின் மூலமாக. பார்த்தீங்கன்னா தியான முறைகளும் மூச்சு பயிற்சிகளும் முத்ராக்களும் பார்த்தீங்கன்னா அவங்க பயிற்சிகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா தன்னம்பிக்கை கொண்டு வரும். அந்த தன்னம்பிக்கை மூலமாக அவங்க என்ன பண்ணிக்கலாங்க, யாரையும் எதிர்பார்க்காமலேயே அவங்களுடைய தேவைகளை முடிந்த அளவுக்கு நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்குள்ளவே வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவங்களுக்கு வரும் பொழுது அந்த உடல் மன பாதிப்புகள்ல இருந்து அவங்க ஓரளவுக்கு அதுலேருந்து வெளிவரத்துக்கு வாய்ப்பாக இருக்கும். ஓகே, சூப்பர் மேம். உங்களுடைய பர்சனலாக என்னுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் பண்ணது பார்த்தது அதை வந்து சொல்லுங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நானும் தான் நினச்சேன் பணம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்கிறது எப்படின்றது எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்க எந்த இன்ஸ்டிடியூஷனும் இல்லை, எந்த காலேஜஸும் இல்லை. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த யோக கலையின் மூலமாக நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். வாழ்க்கைன்னா என்ன, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், ஏன் வாழ்ந்துட்டுருக்கோம், சாதனைன்றது எப்படி, உடல் நலம் பாதிக்கப்படாமல் உடலில் நோய் இல்லாமல் வாழ்கிறதே பெரிய சாதனை தாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பாதிக்கிறவங்களும் சரி, இப்போ நிறைய இந்த கொரோனாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய லெஜண்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பணம் எல்லாம் அவங்கள வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. அப்போது பணத்தை விட உடல் நலம் தான் ரொம்ப உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா பெரிய சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் போனது கிடையாது, எந்த மெடிசனும் எடுத்துக்கிட்டு கிடையாது. எனக்கு இந்த ஃபீவர் கோல்டு அப்படின்றதெல்லாம் வந்தது கிடையாது. எப்போ வந்ததுன்னு எனக்கு தெரியல. அப்படியே மேபி வந்துட்டாலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் கிச்சனில் இருக்கிற ஐட்டம்ஸையே வச்சு க்யூர் பண்ணிப்போம். தென் அந்தளவுக்கு நம்மளுடைய உடல் நலத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம உடல் அளவுலேயும் சரி மனதளவுலேயும் சரி இந்த யோக பயிற்சிகள் நமக்கு வந்து உறுதுணையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மனவளக்கலையில் 17 வருஷமாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் மன ஆரோக்கியத்தை பற்றியும் வாழ்க்கை முறைகளை பற்றியும் நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா பணம் யார் வேணால் கொடுத்துடலாம், ஆனால் ஆரோக்கியம் என்பது யாராலையும் கொடுக்க முடியாது. அவங்களே செல்ஃபாக எப்படியெல்லாம் ஆரோக்கிய முறையை மேம்படுத்திக்கலான்றது அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது பெரிய சாதனையாக தான் நினைக்கிறேன். ஓகே மேம். அச்சீவ்மெண்ட்னா எல்லாருமே ஒரு அவார்டு வாங்குறது, நான் இந்த மாதிரி நேஷனல் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இதுவரையும் நான் ஹாஸ்பிட்டலே போனதில் நீங்கள் சொல்கிறதுலாம் நிஜமாலுமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் மேம். கடைசியாக நேயர்களுக்கு வந்து நீங்கள் யோகா பற்றியோ இல்லை உங்கள் சைடோ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் ஒரு கருத்துனா என்ன மேம் சொல்கிறீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறந்தது முதல் இருக்கிற வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி சிறப்பாக அமைச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் மனம் உயிர் இந்த மூன்றையும் சிறப்பாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை கிடைக்கும். இதை வந்து வாழ்நாள் முழுமைக்கும் நாமளும் பயன்படுத்திக்கலாம். மற்றவங்களுக்கும் இந்த அவேர்னஸ் கொடுக்கும் பொழுது எல்லாரும் அமைதியாக சந்தோஷமாக மனநிறைவோடு வாழலாம். ஓகே மேம், சூப்பர் மேம். யோகா பற்றி தான் இன்றைக்கி டாபிக். ஆனால் நீங்கள் யோகா பற்றியும் பேசிட்டு வாழ்க்கையை பற்றி ரொம்பவே பொறுமையாக சொன்னீங்க. நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கே நிறைய ஒரு தாட்ஃபுல்லாக இருந்தது. பார்க்குற நேயர்களுக்கும் ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சிறப்பு விருந்தினோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஹரி. நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி.